ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்து கொண்டிருக்கிறோம். போன பாகம் வரை இறந்த ஜீவன் யமப்பட்டினத்திற்கு எப்படி கிங்கர்களால் அழைத்துச் செல்லப்படுகிறது, அழைத்துச் செல்லும்போது அது படும் கஷ்டங்கள், அந்த யமகிங்கர்கள் அதை பார்த்து துக்கப்படும்படி சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் அதுவே தான் செஞ்ச பூலோகத்தில் இருக்கும்போது நல்ல காரியம் பண்ணலையேன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணி புலம்புறது, இதெல்லாம் கேட்டோம். கடைசியாக போய் யமபுரியை அடைஞ்சிடுறாங்க. அது வரைக்கும் போன பாகத்தில் பார்த்தோம். இப்போ இது கருடனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்வது கருட புராணம். அந்த கருட புராணத்தை சூதமா முனிவர் என்பவர் நைமிசாரண்யத்தில் அங்கு உள்ள ரிஷிகளை பார்த்து அந்த கருட புராணத்தை கூறுகிறார். அதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சூதமா முனிவர் சௌனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார். கேளீர் முனிவர்களே, வேத வடிவிலான பெரிய திருவடி பரம காருண்யரான திருமாலின் திருவடிகளை தொழுது. பெரிய திருவடினா இங்கே கருடன் கொடுக்குது. பரம காருண்யரான திருமாலின் திருவடிகளை தொழுது, பெருமாளே, தேவரீர் முன்பு கூறியருளிய அச்சிரவணர்கள் பன்னிருவரும் யாவர். அந்த சிரவணர்கள் முடிஞ்சவங்களை வணங்கணும், போற்றணும். அவங்க தான் அங்கே நம்ம பண்ண நல்ல காரியத்தை முதல்ல எடுத்து சொல்லி எவங்கிட்ட சொல்லி நம்மளை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை பற்றி அச்சிரவணர்கள் பன்னிருவரும் யாவர், அவர்கள் யாருடைய புதல்வர்கள்? வைவஸ்வத நகரத்தில் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அச்சிரவணவர்கள் எவ்வாறு அறிகிறார்கள்? இவற்றையெல்லாம் அடியனுக்கு சொல்லி அருள வேண்டுகிறேன் என்று வேண்டினார் கருடர். அதற்கு திருமால் மகிழ்ந்து இன்னொருமாறு கூறுகிறார். புல்லரசே கேட்பாயா. அது கருடனை குறிக்கிறது. ஊழிக்காலத்தில் தன்னந்தனியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அயனாராதி தேவரோடு யாவும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொண்டு நெடும்புணலில் பள்ளி கொண்டிருந்தார். பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவோம் இல்லையா? அயனாராதினா பிரம்மா, ருத்ரர் எல்லாரையும் அடக்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம். அயனாராதி தேவரோடு யாவும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொண்டு நெடும்புணலில் பள்ளி கொண்டிருந்தார். அப்போது அந்த மகாவிஷ்ணுவின் உந்தி கமலத்தில் நான்முகனாகிய பிரம்மன் தோன்றி ஸ்ரீஹரியை குறித்து நெடுங்காலம் மாதவம் புரிந்து வேதங்களையும் படைப்பு தொழிலையும் அறிந்து யாவற்றையும் படைத்தருளாம். எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும், பிரம்மா தான் எல்லாம் படைக்கிறார்கள். அவ்வாறு படைத்தவுடனேயே ருத்ரன் முதலிய தேவர்கள் எல்லோரும் அவரவர் தொழில்களை செய்ய துவங்கினார்கள். கடமை, அவங்களுக்கு விதித்த கடமையை செய்ய தொடங்கினார்கள். ருத்ரர்கள் மற்றும் தேவர்கள், ருத்ரன் எல்லோரையும் விட ஆற்றல் மிக்க யமதர்மராஜனும் ஜெய்மினி என்ற நகரத்தை அடைந்து சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து ஜீவர்கள் செய்யும் பாப புண்ணியங்களை அறிய வேண்டும் என்று ஆராயத் தொடங்கினார். அது அவருக்குள்ள டியூட்டி. யமதர்மராஜனுக்கு நம்ம பண்ணுற பாவ புண்ணியம்லாம் என்னென்னு கணக்கெடுக்குது. அவ்வாறு அறிய தொடங்கிய அவனுக்கு சேதங்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளோ ஜீவர்கள் எல்லாம் இது என்ன பவர் இருந்தாலும் அவருக்கு அதில் சிரமமாக இருந்தது போல இருக்கு. பல காலம் முயன்றும் அவனால் அந்த செயலில் வெற்றியடைய முடியவில்லை. எனவே யமதர்மராஜன் மனம் வருந்தி நான்முகனை கண்டு வணங்கி, அதாவது பிரம்மாவை, சதுர்முகனே, மகாதேவனே, அடியன் ஜீவர்களின் பாவ புண்ணியங்களை உணர்ந்து அவர்களை தண்டிக்கவும் ரட்சிக்கவும் வேண்டும் என்று ஜெய்மினி நகரத்தில் இருந்து நீண்ட நாட்கள் ஆராய்ந்தேன். எவ்வளவுதான் முயன்றாலும் பூவுலகில் ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை என்னால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவற்றை இன்னதென்று அறிந்தால் அல்லவோ பாவிகளை சிக்ஷிக்கவும், அதாவது காப்பாற்றவும், புண்ணியசாலிகளை ரட்சிக்கவும் முடியும். பாவிகளை
பாவிகளுக்கு தண்டனை கொடுக்குறதும் நல்லவங்களுக்கு ரட்சிக்கிறதும் என்னால் பண்ண முடியும். அது சரியாக பண்ண முடியல. ஆகையால் அவற்றை உணர்ந்து கொள்ளவும் அறிந்து தக்கவை செய்யவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரம்மதேவரை யமதர்மராஜன் பிரார்த்திக்கிறார். அதை கேட்டதும் நான்முகன், அதாவது பிரம்மதேவன், ஒரு தர்ப்பை புல்லை எடுத்தெறிந்து நீண்ட கண்களை உடையவர்களும் மிக்க மேனி அழகுடையவர்களும் மணக்கண்ணால் யாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவனான 12 புதல்வர்களை படைத்து யமதர்மனை பார்த்து, தர்மனே, உலகத்தில் பிறந்த ஜீவர்கள் அனைவரும் நினைப்பதையும் பேசுவதையும் செயல்புரிவதையும் அவர்கள் உடன் இருப்பவர்களைப் போல இப்பன்னிருவரும் உணர்ந்தறிய வல்லவர்கள். உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. இவர்கள் ஜீவர்கள் செய்வதை எல்லாம் அறிந்து உனக்கு அறிவிப்பார்கள். யார்? அந்த சிரவணர்கள் அப்படிங்கிற 12 பேர். இவர்களை கொண்டு ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து சிஷ்யையும் ரட்சையும் செய்வாயாக, தண்டிப்பதும் காப்பாற்றுவதும் என்று சொல்லி அப்பன்னிருவரையும் யமதர்மனுடன் செல்லும்படி பணித்தார். காலனும் பிரம்மனை வணங்கி விடைபெற்று அந்த 12 சிரவணர்களோடு தென்புலத்தை அடைந்து சேதனர்களுடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் அறிந்து அவற்றுக்கு தக்கவாறு தண்டித்தும் காத்தும் வருவானாயினும். அந்த சிரவணர்களை பற்றி கருடர் கேட்டார் இல்லையா, அதுக்கு அவங்க எப்படி தோணுனாங்க, பிரம்மதேவனால் தோற்றி வைக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன பவர், இந்த ஜீவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன போகிறாங்கன்னு எல்லாம் அப்படி பார்த்த உடனே இது பண்ணுற சக்தி அவங்களுக்கு உண்டு. அவங்க உதவியை கொண்டு யமதர்மராஜன் ஒவ்வொரு ஜீவனின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார். பக்ஷிராஜனே, பூவுலகில் வாழ்வின் இறுதிக்காலம் முடிந்தவுடனே அங்குஷ்ட பரிமாணமே உள்ள வாயு வடிவிலான ஜீவனை யமகிங்கர்கள் யமபுரிக்கு இழுத்துச் செல்வார்கள். அங்குஷ்டன இந்த கட்ட விரல் அளவுன்னு சொல்லுவாங்க, அதுமாரி அந்த வடிவில் இருக்கும். அது காற்று வடிவு, இதுமாரி நம்ம மாரி மனுஷ வடிவெல்லாம் இல்லாமல் அதேமாரி ஒரு வடிவு. அந்த இதை யமகிங்கர்கள் யமபுரிக்கு இழுத்துச் செல்வார்கள். அறம்பொருள் இன்பம் வீடு என்று 4 வகை புருஷார்த்தங்களில் தர்மம் செய்த உத்தமர்கள் யாவரும் தர்ம மார்க்கமாகவே வைவஸ்வத நகரம் என்னும் யமபுரிக்கு செல்வார்கள். எல்லாருக்கும் இது இல்லை. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாருக்கும் இல்லை. இங்கேருந்து வாழ்க்கையை வீணடித்தவங்க, தங்கள் சுயநலமே கருதி வாழ்ந்தவங்க, தான தர்மங்கள் செய்யாதவங்க, இறைவனை வணங்காதவங்க, நல்லது கெட்டது தெரியாதவங்க, இப்படியே இருந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதே இதில் இங்கேருந்து எதுக்கு வந்திருக்கோம், என்ன வந்திருக்கோம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதையே செஞ்சு தர்மத்தை காப்பாற்றி தான தர்மங்கள் செய்து எல்லாருக்கும் நற்காரியங்கள்லாம் செய்து நற்கர்மங்களை செய்து அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லி, அவங்களாம் உத்தமர்கள் யாரும் தர்ம மார்க்கமாகவே இந்த நகரத்தை அடைவார்கள். பொன்பொருள் முதலியவற்றை பெரியோருக்கும் சான்றோருக்கும் கொடுத்தவர்கள் விமானங்களில் ஏறி செல்வார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது. விமானத்துலேயோ ட்ரெயின்லேயோ போனோம்னா அவங்க வசதி அந்த மாதிரி புக் பண்ணிக்கிறோம் இல்லையா, 2 டயர் 3 டயர்ஸ் ஏசி, அதேமாதிரி அவங்க விமானங்களில் ஏறி சொல்லுவாங்களாம். அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க வாழும்போது, வாழற காலத்தில். அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த தண்டனை எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அப்படியே இதில் பண்ணி போவாங்க. அதேமாதிரிலாம் போயிருக்காங்க பெரிய பக்தர்கள், ஞானிகள், மகான்கள்லாம். பெரியவர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறே கொடுத்தவர்கள் குதிரை மீறி ஏறி செல்வார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. மோட்சத்தில் இச்சை கொண்டு வேத சாஸ்திர புராணங்களை அறிந்து தெய்வ பக்தி செய்பவர்கள் தேவ விமானம் ஏறி தேவருடைய உலகை அடைவார்கள். இந்த 4 வகையிலும் சம்பந்தப்படாத பாவிகள் கால்களால் நடந்தே செல்வார்கள். இப்போ 4 இது சொன்னாங்க இல்லையா, விமானங்களில் செல்வார்கள், அப்புறம் குதிரை மீறி ஏறி செல்வார்கள், வேத சாஸ்திர புராணம் இதெல்லாம் இது பண்ணவங்க தேவ விமானத்தில் செல்வாங்க. அதுமாரி 4 இது சொன்னார். அது எல்லாம் இல்லாத பாவிகள் தான் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோமே, அதேமாரி வழியில் நடந்து செய்வாங்க. இந்த 4 வகையிலும் சம்பந்தப்படாத பாவிகள் கால்களால் நடந்தே செல்வார்கள். அவர்கள் செல்லும் வழியில் காடுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அந்த வழியில் உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், இலைகள்
எல்லாம் கூரிய முள்ளு மாதிரி இருக்கும், அமைந்திருக்கும். மணல்கள் எல்லாம் வறுத்து கொட்டிய பரல்களால் நிறைந்திருக்கும். அந்த மார்க்கத்தில் நடந்து செல்லும்போது மிகவும் வருத்தம் உண்டாகும். பூமியில் வாழுங்காலத்தில் ஜீவன் சிரவணரை பூஜித்தவனாக இருந்தால் அச்சிரவணர்கள் அந்த ஜீவனின் பாவங்களை பொருட்படுத்தாமல் புண்ணியங்களை மட்டுமே யமதர்ம தேவனிடம் சொல்வார்கள். சிரவணரை பூஜிப்பவர்களுக்கு பாவம் செய்ய அவர்கள் மனமே இடம் தராது. இங்கே இருக்கும்போது அந்த சிரவணர்களை நம்ம பூஜிக்கும்போது நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க கெட்டது செய்ய மனசே வராது. நம்ம இதிலே பார்க்கலாம், எல்லாம் இதில் பணம் கிடைக்குது, இப்படி பண்ணால் இதுன்னு ஒருத்தன் சொல்லுவான், ஐயோ அதெல்லாம் வேண்டாப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் இந்தமாரி நியாயம் தர்மம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க, அவங்களாம் நல்ல கதி போகும்போது அடைவாங்க. பாவம் செய்ய அவர்கள் மனமே இடம் தராது. 12 கலசங்களில் தண்ணீர் நிறைத்து அன்னம் பெய்து அக்கலசங்களை அந்தந்த சிரவணரை குறித்து அந்தணருக்கு தானம் செய்ய வேண்டும். இது செய்கிற முறை, அந்த சிரவணர்களை வணங்கும் முறை. அதை கேட்டாக்கா சொல்லுவாங்க. அந்த இது தான் சொல்கிறார் சுவாமி. அந்தணருக்கு தானம் செய்ய வேண்டும். அத்தகைய ஜீவனுக்கு அச்சிரவணர்கள் யமலோகத்தில் சகல விதமான நன்மைகளையும் செய்வார்கள். கருடா, 12 சிரவணர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புண்ணிய சரிதத்தை பக்தியோடு கேட்பவர்கள் பாவம் நீங்கி புனிதராவார்கள் என்று யார் சொல்கிறார்? பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறார். இந்த இதை சிரவணர்களை பற்றி கேட்டதுக்கே இன்னும் பின்னாடி சொல்லுவார். இந்த கருட புராணம் கேட்டவங்களுக்கு இப்போ தெரிந்தாங்க பாருங்கள், ஆவி இவங்க இதெல்லாம் பண்ணாட்டால் கூட இதை கேட்டவங்க, அவங்களுக்கு அதை சொன்னவங்க, நீங்கள் நான் எல்லாரும் அந்த பிரேத ஜென்மத்தை ஆவி ரூபத்தை எடுக்கவே மாட்டோம், வழியில் கிங்கர்களாக துன்புறுத்தப்பட மாட்டோம், எல்லாம் பின்னாடி சொல்லுவார். இப்போ இந்த சிரவணர்களை பற்றி கேட்டதுக்கு பகவானே உத்தரவாதம் கொடுக்குறார். அப்போ இது வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்டிருக்கீங்க இல்லையா நீங்கள்? நிச்சயம் நம்மளுக்கு நானும் உங்கள் புண்ணியத்தில் சொல்லியிருக்கேன். அதனால் சொன்னது தான், பகவான் சொன்னது தான், நானாக சொல்லலை. சொல்ல என்னை வச்சுருக்காரு, என்னை தூண்டியிருக்காரு, நான் சொல்கிறேன். உங்களை கேட்க தூண்டியிருக்காரு, கேட்குறீங்க. பயந்துக்கிட்டோ இது பண்ணிட்டோ இதில் அக்கறை இல்லாமலோ இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பகவானே கேரண்டி கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக கேட்டு எல்லோரும் பயனடைவோம். இன்றைய பாகம் இத்துடன் முடிகிறது. அடுத்த பாகத்தை பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.